ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக்கிவே சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபெக்ட் ஆர் பக் லைஃப் சைக்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னு சொல்லலாம். நம்ம ஆஸ் அ கியூஏ உங்களோட கெரியரை கியூஏன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ பிகினராக வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆவீங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மோஸ்ட்லி எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் இருப்பீங்க. ஒரு 2 years ஆனதுக்கப்புறம் அந்த எஸ்டிமேஷன் போவீங்க, அப்புறம் பிளான் போவீங்க, ரெக்யர்மெண்ட் அனலைசிஸ். ஸோ நமக்கு அந்த ஒவ்வொன்றா இட்ஸ் லைக் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பட் இந்த லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த கம்ப்ளீட் சைக்கிளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு டூல், ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி, ஓகேங்களா. அதுக்கு வந்து நிறைய பெய்ட் டூல், ஃப்ரீ டூல் நிறைய இருக்குது. அந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வீடியோவே போடணும். ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்குது. அது நான் டூல்ஸ் நேம் சொல்கிறேன், பட் வீடியோஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம், கவர் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா என்ன? ஸோ பக் ஆக்சுவலாக ஏன் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக் ஏன் வருது? பக்னா என்ன அப்படின்னா, பக்குன்றது ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது இப்போ நம்ம சமைக்கும் போது உப்பு ஜாஸ்தி போட்டால் அது உப்பு கரிக்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அது மாதிரி சாப்பாட்டில் உப்பு கரிக்குது, இல்லை தண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்லாம் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த மாதிரி லைக் நம்ம எழுதும் போது தப்பு பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஏன் தப்பு பண்ணுறோம்? நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஏன் மிஸ்டேக் பண்ணுறோம்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறோம். ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம். மேபி சப்போஸ் டிக்டேஷன் மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறத நமக்கு கரெக்டாக கேட்காமல் இருக்கலாம். மேபி அவங்க ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க, நாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேர்டு எழுதியிருப்போம். ஸோ இதே மாதிரி தான் சேம் திங் கான்செப்டும். ஒரு ரெக்யர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் டவுனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ரெக்யர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணாலுமே ஏதாவது ஒரு லாஜிக்கல் பக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா லாகின் வித் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போது லைக் அவங்க லாகின் வித் எல்லா சோஷியல் மீடியாவும் போட்டுருவாங்க. மேபி எனி ஒன் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். லாகின் வித் கூகுள் இஸ் எனஃப் அப்படின்னா லாகின் வித் ஃபேஸ்புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் லாஜிக்கல் மிஸ்டேக். இந்தளவு இஷ்யூ வராது. பட் நம்ம லாகின் வேலிடேஷன் பண்ணுறோம், 10 or இட்ஸ் லைக் மொபைல் நம்பரை நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, வேலிட் பண்ணுறது. ஸோ நம்ம ரெக்யர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் 10 digit கொடுத்துருக்கோம். ப்ளஸ் யூஎஸ் லைக் வேறு ஒரு கண்ட்ரி, நம்ம துபாய் அந்த மாதிரி செலக்ட்னா 11 digit அந்த மாதிரி சொல்லியிருப்போம். மேபி அவங்க ஃபோன் நம்பர் அப்படின்னும் போது அது மேபி அவங்க அந்த சொல்லும் போது கவனிக்காமலோ இல்லை அந்த ரெக்யர்மெண்ட்டை ஒழுங்காக பார்க்காமலோ இருந்தாலும் ஒன்லி 10 digit மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, துபாய் ஆர் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இல்லை, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, பட் கோடு எழுதும் போது அது அவங்க ப்ராப்பராக கவனிக்கலை. ஜஸ்ட் இந்தியா மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் டெவலப்பர் எல்லாருமே டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, ஏன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க ஜஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இந்தியன் செலக்ட் பண்ணாங்க, 10 digit வந்தது. ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த துபாய் அந்த ஞாபகமே இல்லாமல் புஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம QA டீம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரலாம். மேபி அவங்களுக்கு பர்சனல் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், அப்போ ஒர்க் பண்ணலாம், அப்போ ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது கோடை வந்து தெரியாமல் எரர் லைக் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதர் கோடை மேபி அதர் மாடலில் இருக்கிற கோடை வந்து இதுக்காக அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின் மாடல் ஒன்று இருக்குது. மொபைல் நம்பர் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி கஸ்டம் லாகின் வந்து இருந்தது. கஸ்டம் லாகினா யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் டைரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி. ஸோ கூகுள் ஒர்க் பண்ணும்போது மேபி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலிடேஷனோ ஏதாவது மிஸ்டேக்கோ தூக்கி விட்ருக்கலாம் இந்த ஃபியூச்சருக்காக. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் வரும். இஷ்யூஸோ பக்கு டிஃபெக்ட் அப்படின்வாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சிலர் கேட்பாங்க, அதிபுத்திசாலிங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதிபுத்திசாலி வந்து பார்த்திங்கன்னா பக்குன்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பக், டிஃபெக்ட், லைஃப் இஷ்யூஸ் அப்படின்வாங்க. மூணுமே ஒன்று தான். நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம், ஏதாவது ப்ராப்ளம் தான். அந்த எரரும் சேர்த்திக்குவாங்க. எரர், பக்கு, டிஃபெக்ட், இஷ்யூ அப்படின்னா இருக்கிற பிளேஸில் இப்போ கோடில் வந்தால் எரர்னு சொல்கிறோம், ஒரு மார்க்கில் கொடுத்தா நம்ம ஒரு இஷ்யூன்னு சொல்கிறோம், அதே ப்ராடக்ட்டோ அப்ளிகேஷனில் வந்தால் பக்குன்னு சொல்லுவோம், டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வருது, என்ன டெர்மினாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ இட்ஸ் லைக் ஒரு சிலர் வந்து டெஸ்ட் சினாரியோன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் டெஸ்ட் ஐடியான்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கலாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் மாடர்னாக இருக்கிறோம். இட்ஸ் லைக் நாங்கள் நியூ டெர்மினாலஜி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை, நாம் ஏன் பழசையே ஃபாலோ பண்ணுவானே. ஸோ அந்த மாதிரி இப்போ நாம் பண்ணுறோம் இல்லைங்களா, யூடியூபே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரே ஸ்க்ரீனில் போட்டு முடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான்.
ஸோ நம்ம டைரெக்டாக அதுதான் பக், அதனால் இதனால தான் பக் வருது. இப்போ இதுதான் லைஃப் சைக்கிள். இது லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் புரியும்னு நினைக்கிறேன். இட் மீன்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாமே பக்கோட லைஃப் சைக்கிள்னால் பக்கோட ஸ்டேட்டஸ், சிம்பிள். ஸோ ஒவ்வொரு டைம் என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் இது மாறும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின் வித் ஃபோன் நம்பர் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா துபாய் நம்பர் போட்டால் ஒர்க் ஆகலை. ஸோ நான் ஒரு பக் க்ரியேட் பண்ணுறேன். லாகின் வித் துபாய் மொபைல் நம்பர் இஸ் நாட் ஒர்க்கிங் பிகாஸ் த ஃபீல்ட் டேக்கிங் ஒன்லி 10 டிஜிட்ஸ். இந்தியாவுக்கு எடுக்கிற மாதிரி 10 டிஜிட் எடுத்து 11 டிஜிட் எடுத்துக்க மாட்டேங்குது, அதனால் என்னால் லாகின் பண்ண முடியல. இதுதான் பக்கு, ஸ்டெப்ஸ், கிப்ஸ் அதெல்லாம் கொடுத்து அது எப்படி எழுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு டூல் அந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம், ஹவு டு ரைட் பக் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஸ்கில் மற்றவங்களுக்கு தெரியுறதோ, உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியுது, எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அதனோட ஸ்டேட்டஸ் மட்டும், இதுதான் லைஃப் சைக்கிள் மட்டும் பார்ப்போம். அந்த புதுசாக ஒரு பக் க்ரியேட் பண்ண அதோட ஸ்டேட்டஸ் நியூ. ஓகேங்களா? நியூ நான் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்ப்ரிண்ட் இல்லை, இப்போ இந்த வீக் வந்து அவங்க ஆல்ரெடி வேற ஒரு பிஸி இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கு அது வந்து ஒரு டெவலப்பர் 1 அவருன்றதுக்கு அசைன் பண்ணுறாங்க. மேபி ராகுல்னு வச்சுக்கோங்களேன். டெவலப்பர் ராகுலுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. ஒரு வேலிடேஷன், ஃப்ரண்ட் அண்ட் வேலிடேஷன் தான், பேக் எண்டில் கிடையாது, ஃப்ரண்ட் எண்டில் தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டீமுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. புதுசாக போனவொடனே யார் ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு இதெல்லாம் தெரியாது. ஸோ வந்து உங்களுக்கு மேனேஜரும் லீடு அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு கூட அசைன் பண்ணலாம், அவங்க கூட மாற்றி அசைன் பண்ணி விட்ருவாங்க. இல்லை தெரிஞ்சதுன்னா டெவலப்மெண்ட் லீடோ இல்லை ஸ்க்ரம் மாஸ்டரோ அந்த மாதிரி அவங்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் ஞாபகம் இருக்காது. இட் கொஞ்சம் நாள் ஆகும். இனிஷியலாக உங்களுக்கு பக்கு ரைஸ் பண்ண விட மாட்டாங்க, ஏதாவது லீடு அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கிறோம் அப்படின்னுருவாங்க ஸ்டார்டிங்கில். அந்த அசைன் பண்ண உடனே ஆக்சுவலாக அது வந்து ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் மீனிங். அதுக்குன்னு ஓப்பன் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி அசைன்னா மற்றவங்க பேருக்கு போனோன்னா அது ஓப்பனில் இருக்குது அப்படின்ட்டோம். சப்போஸ் அந்த ராகுல்ன்ற என்ன பண்ணுறாருன்னா வேலிடேஷன் டீம் அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்து 4 hour 5 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரைட் பண்ணி 1 hourல ஃபிக்ஸ் பண்ணிடுவார். பட் அவரும் டெஸ்ட் பண்ணுவார் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு எல்லா காம்பினேஷன். ஏன்னா பக் வந்த அப்புறம் அதை சுற்றியும் நிறைய டெஸ்ட் பண்ணுவார். ஸோ அது எல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு ஃபிக்ஸ்டுன்னு சொல்லி அந்த ஸ்டேட்டஸை மாற்றி விட்டு அதை வந்து QA டீமுக்கு தள்ளி விடும்போது பெண்டிங் ரீடெஸ்ட்னு இருக்கும். ஏன்னா நாம் வந்து வேறு ஒரு ஃபியூச்சர் டெஸ்டிங்கில் பிஸியாக இருப்போம். அப்போ வந்து பெண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ நமக்கு வரும் ரீடெஸ்டிங்க்கு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த ரீடெஸ்டிங்கை டெஸ்ட் பண்ணுறோம், ஒர்க் ஆகுது, எல்லா காம்பினேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், அதை வந்து வெரிஃபைடுன்ட்டு மூவ் பண்ணி விட்ருவோம். ஃபிக்ஸ் ஆச்சு, வெரிஃபைட். கமெண்ட்ஸில் வந்து இது லைக் இந்த ஃபியூச்சர் வந்து ஃபியூச்சர் இஸ் டெஸ்டட், இந்த டெஸ்ட் கேஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், ஒர்க்கிங் ஃபைன் சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எதுனா அட்டாச் பண்ணி நம்ம அதை டன்னு மூவ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், இது க்ளோஸ்டு. சப்போஸ் அவன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுறோம், துபாய் ஒர்க் ஆகுது, இப்போ இந்தியா ஒர்க் ஆகலை. ஏன்னா இந்தியா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11 டிஜிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் அந்த துபாய் ஃபிக்ஸ் பண்ணதுனால அவர் அதை எதுவும் மிஸ் பண்ணிட்டார் டெஸ்ட் பண்ணாமல். அப்படின்னும் போது திரும்ப அதை ரீஓப்பன் பண்ணி அது நியூ பக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த பக் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு நீ இதை க்ளோஸ் பண்ணிட்டு புது பக் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு சைக்கிளில் போகும். மேபி நீங்கள் பக் நம்பர் வந்து நான் 100 பக் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பக். பட் இட்ஸ் சேம் பக். அதில் கமெண்ட் போட்டு இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர் பிரேக் ஆனதுனால சேம் அந்த பக்லேயே வந்து இந்தியன் நம்பர் வந்து இப்போ ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு நம்ம ரீஓப்பன் பண்ணி விட்றோம். அகைன் ஓப்பன் போயிட்டு அவர் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுவார், பெண்டிங் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஓப்பன் ஆகலைன்னா இப்படி வரும், ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா கீழே போய்ட்டு க்ளோஸ் ஆகிடும். பட் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கேன் எந்த ஃபீச்சர், லாகின் ஃபீச்சர். பக் வந்து ரைஸ் பண்ணிட்டேன். பக் ரைஸ் பண்ணிட்ட அப்புறம் இன்னொரு டெஸ்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுறான், அவனும் அதே பக் ரைஸ் பண்ணிட்டான். மேபி யாருக்கு ஃபஸ்ட் வந்துச்சோ அதுதான் ஒரிஜினல் பக்கு, செகண்ட் வந்து டூப்ளிகேட் பக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரிஜெக்டட்னா ஒரு இன்வேலிட் பக். மேபி எனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நான். துபாய் இது வந்து பார்த்தோன்னா லைக் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன், துபாய் இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சும்மா போட்டு விட்றேன். எப்படின்னா 10 டிஜிட் மட்டும் கொடுத்து என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் துபாய் நம்பர் 11 டிஜிட் அப்படின்னு ஒரிஜினலாக 11 டிஜிட், நான் வந்து 10 டிஜிட் மட்டும் போட்டு ஓடிபி வரல இன்வாலிட்னு சொல்லுது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்டட் இல்லைனா டிஃபர்ட் போட்டு விட்டு இல்லை இதுக்கு 11 டிஜிட் போடணும், திஸ் இஸ் நாட் வேலிட் பக் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை நாட் அ பக், ரிஜெக்ட், டிஃபர்ட் இது எது வந்தாலும் கொடுக்கலாம். டூப்ளிகேட் வந்து சேம் பக்கே வரும்போது டூப்ளிகேட். ஸோ இதுதாங்க டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். அதனோட ஸ்டேட்டஸ், ஒரு பக்கை க்ரியேட் பண்ணுறோம், அதை அசைன் பண்ணுறாங்க, ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும், அதை டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ்டுக்கு போகும், பெண்டிங் ரீடெஸ்ட்டில் இருக்கும். இந்த பெண்டிங்கெல்லாம் வந்து புதுசாக இப்போ ஆட் பண்ணுது, நோ ப்ராப்ளம். அது ஜஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ்டோட கூட முடிச்சிக்கலாம். ஃபிக்ஸ்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஃபிக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
டெஸ்ட் பண்ணுறோம், ரீடெஸ்ட் பண்ணுறோம். ரீடெஸ்ட் ஓகே அப்படின்னா வெரிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ரீடெஸ்ட்லேயும் பக் இருக்குது அப்படின்னா அதை ரீஓப்பன் பண்ணி விட்ருவோம். திரும்பவும் ஓப்பன் போகும், திரும்ப ஃபிக்ஸ்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கும் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஓப்பன் ஸ்டேட்லேயே ஒரு சிலது ரிஜெக்ட் ஆகும், டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட்னா சேம் பக்காக இருந்தால் டூப்ளிகேட், இன்வேலிட் பக்காக இருந்தால் ரிஜெக்டட். ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் ரிஜெக்டட் பக் வரலாம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணி போட்டுருவோம். புதுசாக பக் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில். பட் அந்த பக் அவன் 6 மாதம் முன்னாடி கண்டுபிடிச்சி அதில் வச்சுருப்பான். ரீசெண்ட் பக்காக இருக்காது, 6 மாதம் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம். அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நமக்கு புது பக் கிடச்சின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஸ்டார்டிங்கில். பட் இந்த டூப்ளிகேட் ரிஜெக்ட் பக் வந்து போக போக அவாய்ட் பண்ணிக்கணும். டீமு கூட நிறைய பேசும்போது அவங்க பக்கை பற்றி பேசும்போது நமக்கே தெரிய வரும். ஓகே, இந்த பக் அவர் அசைன் பண்ணார்ல லாஸ்ட் வீக்கு அப்படின்ட்டு நமக்கே தெரிய வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். இங்கே வந்து நிறைய ஓப்பன் பாயிண்ட் விட்டுருக்கேன். என்ன அப்படின்னா இது வந்து டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். இதுக்கான டூல்ஸ் நேம் என்ன நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூல்ஸும் ப்ளஸ் அந்த பக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து ஃபேமஸாக இப்போ இருக்கிறது வந்து பக் ட்ராக்கிங் டூல்ஸ். இப்போதைக்கு நமக்கு அடித்து நவுத்துறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஜீரா தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா பக்ஸில்லான்னு ஒன்று இருக்குது. அது வந்துலாம் வந்து இப்போலாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையானே தெரில. அப்புறம் வந்து ரெட்மைன்னு ஒன்று இருக்குது. இதுவும் செல்ஃப் ஹோஸ்டட் தான். செல்ஃப் ஹோஸ்டட்னா இப்போது ஜீரா இதெல்லாம் வந்து க்ளவுடு செல்ஃப் ஹோஸ்டட். இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து வெளியில் லைக் அவுட் சைடு கம்பெனி தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட சர்வர்லேயே டெப்ளாய் பண்ணியிருப்பாங்க அந்த சாஃப்ட்வேரை. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹோஸ்டடுக்கு வந்து ரெட்மைன், பக்ஸில்லா, அப்புறம் ட்ராக்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பழைய பக் ட்ராக்கிங் டூல். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பேக், அதனால் சொல்கிறேன். இப்போ புதுசு வந்துச்சு. ட்ரெலோ போர்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதிலே கூட நீங்கள் பக் ரைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் விட டாப் மோஸ்ட் யூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல் ஷீட்டில் பக்கு க்ரியேட் பண்ணி அதை யாருக்குன்னா அசைன் பண்ணி விடுவாங்க. அதிலே வெரிஃபை பண்ணிக்குவாங்க அவங்களோட நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி. ஸோ எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டாப்பில். எக்ஸல்னால் நீங்கள் எக்ஸல் ஆர் கூகுள் ஷீட் சொல்லிக்கலாம். அதுவும் ஒரு பக் ட்ராக்கிங் டூலாகவும், டெஸ்ட் கேஸ் டூலாகவும், ட்ரேசபிலிட்டி எல்லாத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில கம்பெனியில். ஸ்மால் கம்பெனிஸ்லாம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, ஜீரா இதெல்லாம் பே பண்ணணும் இல்லையா ஒரு சிலதுக்கு. சம் லெவல் ஃப்ரீயும் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பக் ட்ராக்கிங் டூல்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டூல்ஸ் பற்றி நம்ம டெமோ பார்க்கும்போது எப்படி நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுறதுன்றதை பார்க்கும்போது அந்த நம்ம டூல்ஸ் பார்ப்போம். மோஸ்ட்லி நம்ம ஜீரா பார்ப்போம். ஜீரா ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ், வேறு ஏதாவது பாயிண்ட் கவர் பண்ணணுன்னாலும் போடுங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் ஆட். ஐ எம் நாட் என்ன சொல்கிறது, எல்லாம் எனக்கு தெரியணும்னு சொல்ல வரல. தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதும் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பார்க்குறீங்கன்னா ஏதாவது கான்வர்சேஷன் டிஃபர் ஆகுதுன்னா போடுங்க. இட்ஸ் நாட் ப்ராப்ளம். நானும் கற்றுக்கிறேன், மீன்ஸ் மற்றவங்களுக்கும் அது ஒரு இன்புட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சப்போஸ் யாராவது லேர்ன் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னா இந்த பிளேலிஸ்ட், இது ஒரு வீடியோ கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 9th வீடியோ, இது வந்து 10th வீடியோன்னு நினைக்கிறேன். 10th 11th வீடியோ வரும் இது நினைக்கிறேன். மோர் தென் 10 வீடியோ நம்ம இந்த சீரியஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற கோர்சஸ் படிக்கும்போது இது பேரலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜ் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டெப்த்தாக புரியும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்.